நானிலத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மறையே, அந்த ஞான மலை பெய்தவன் நம் இறையே. வானத்திலே இருந்து வந்த மறையே, அந்த ஞான மலை பெய்தவன் நம் இறையே. அந்த ஞான மலை பெய்தவன் நம் இறையே. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் KM இல்யாஸ் ரியாஜி அவர்கள். கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, RSD நிறுவனம் வழங்குகின்ற திருக்குரான் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா மரியம் என்கின்ற 19வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம். இதுவரை இந்த சூறாவில் நாம் 60 வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். இப்போது நாம் பார்க்க போவது 61வது வசனம். எல்லாம் வல்ல இறைவன் 60வது வசனத்தில் கூறியிருந்தான், யார் இறைவனிடத்திலே தன்னுடைய கடந்த கால தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு நற்செயல்களை செய்து இறை நம்பிக்கையை புதுப்பித்து கொண்டார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள், கடுகளவும் கூட அவர்களுக்கு அநீதி என்பது இருக்காது என்று. இப்போ 61வது வசனத்தில் 62, 63 ஆகிய இந்த வசனங்களில் எல்லாம் தொடர்ச்சியாக அவர்கள் செல்லக்கூடிய அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று வர்ணிக்கிறான். சொர்க்கத்தை பாருங்கள். ஜன்னாத்து அதினில்லதி, அதின் என்கின்ற சொர்க்கச் சோலை அவர்களுக்கு உண்டு. எல்லாம் வல்ல இறைவன் வாதர் ரஹ்மானு இபாதஹு பில் கைப், மறைவாக உள்ள அந்த சொர்க்கத்தை இறைவன் உங்களுக்கு வாக்களிக்கின்றான் தன்னுடைய அடியார்களுக்கு. அந்த சொர்க்கம் கண்களுக்கு முன்னாலே இல்லை, புலன்களுக்கு அப்பால் இருக்கிறது. மறைவாக இருக்கக்கூடிய அந்த சுவனத்தை உங்களுக்கு அவன் தருவதாக, உங்களுக்குன்னா தன்னுடைய அடியார்களுக்கு தருவதாக அவன் வாக்களிக்கிறான். அவனுடைய வாக்குறுதியின் மீது சந்தேகப்படாதீர்கள். அதாவது இன்னஹு கான வஅதுஹு மஅதியா, அவனுடைய வாக்குறுதி கண்டிப்பாக நடந்தே தீரும். நம்பி அதுக்காக நீங்கள் உலகத்தில் வேலை செய்யுங்க. இது வசனம் 61. அதற்கடுத்து 62, 63 பாருங்கள். லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் இல்லா சலாமா, அதிலே ஒருவர் மற்றவரை சந்தித்து கொள்ளுகின்ற போது பேசுகின்ற பேச்சுக்கள் என்பதே அமைதியை தரக்கூடிய பேச்சுக்கள் மட்டும்தான் இருக்கும். வீணான பேச்சு, வீணான விவாதங்கள், சண்டைகள், சச்சரவுகள், மனக்கிலேசங்களை வளர்க்கக்கூடிய உரையாடல்கள் இவைகளெல்லாம் இருக்காது. பேசுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்பாங்க, நல்லா இருக்கீங்களான்னு விசாரிப்பாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் அதன் மூலம் அமைதியும் நிம்மதியும் தான் 2 பேருக்கு ஏற்படும். ஐயோ அவராண்டு பார்த்து பயப்படுற மாதிரி அருவ கேசுகள் உலகத்தில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்க மாட்டாங்க. ஐயோ அவரா இருக்க மாட்டாங்க. யாரை பார்த்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியோடு உரையாடக்கூடிய அளவுக்கான சூழ்நிலைகள் தான் அங்கே இருக்கும். அந்த மகிழ்ச்சியும் எப்படி இருக்கும்னா சலாம், அமைதி இருக்கும் யார்கிட்ட பேசினாலும். அடுத்து வலஹும் ரிஸ்குஹும் ஃபீஹா, அவர்களுக்கு அவர்களின் உணவு அங்கே காலையிலும் மாலையிலும் கொடுக்கப்படும். காலை மாலை அவர்களுக்கு சாப்பாடு க்ளீனாக வந்துடும். ஏன்னா காலை மாலை 2 வேளை தானே சொல்லியிருக்கிறான். ஆனால் குர்ஆனுடைய மற்ற வசனங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அவர்களுடைய கை கெட்டும் தூரத்தில் பறிப்பதற்கு ஏதுவாக குத்ஃபுஹா தானியா, பறித்து தின்னக்கூடிய பழங்கள் அவர்களுக்கு சமீபத்தில் வந்திருக்கும். இப்போ மாமரம் பலாமரம்னு சொன்னால் அது இன்றைக்கி எட்டி பறிக்க வேண்டியதில்லை. கை கட்டும் தூரத்தில் இப்படி பறிச்சுட்டு விட்டுறலாம், திரும்ப மேலே போயிடும்.
அதாவது அங்கே சுகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அது எப்படிங்க இருக்கும்? பில் கைப் வாதர் ரஹ்மான் இபாதஹு பில் கைப், புலன்களுக்கு அப்பால் இருக்கக்கூடியதை தன் இறைவன் தன் அடியார்களுக்கு வாக்களிக்கிறான். இப்போ காலை மாலை என்று மட்டும் இறைவன் இங்கே சொல்லியிருக்கிறான். இப்போ சொர்க்கத்தில் காலை மாலை இரவு உச்சி பகல் சூரிய உதயம் இதெல்லாம் இருக்குமான்னா அப்படி அல்ல. அங்கே வெளிச்சத்தை வைத்து இது காலை என்றும் மாலை என்றும் புரிந்து கொள்வீர்கள். எப்போதும் வெளிச்சம்தான் இருக்கும். அடர்ந்த இருள் என்பது அங்கே கிடையாது. சலித்துக் கொள்வது போன்ற வெயில் கிடையாது. மிரள்வது போன்ற இருள் கிடையாது. மனிதன் பிளசண்டா அவனுக்கு சுகம் தருவதை போன்ற சூழ்நிலைகள் மட்டும்தான் இருக்கும். அங்கே உணவுகளும் சுகம் தருவதாக இருக்கும். சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்படி இருக்கிறது. அவர்கள் அங்கே மலம் கழிக்க மாட்டார்கள், மூக்கு சிந்த மாட்டார்கள். உண்ட உணவுகளெல்லாம் வேர்வையாக வெளியில் போய்விடும். வியர்வையும் கஸ்தூரியின் வாசம் உள்ளதாக இருக்கும். மொத்தத்தில் அருவருப்பானவைகளோ துர்நாற்றம் அடிக்கக்கூடியவைகளோ அங்கே கிடையாது என்று நபிமொழிகளில் விளக்கம் இருக்கிறது. இங்கே எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டுவது வசனம் 61 அவர்களுக்கு காலை மாலை உணவு தரப்படும். தில்கல் ஜன்னத்துல்லத்தி நூரிசு மின் இபாதினா மன்கான தகியா, யார் நம்முடைய அடியார்களில் இரையச்சம் உள்ளவர்களோ, இறைவனுக்கு பணிந்தும் பயந்தும் நடக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தை நாம் உரித்தாக்குவோம். எல்லாரையும் கூப்பிட்டு போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் இல்லை. யார் இந்த உலகத்தில் இறைவனுக்கு பணிந்தும் பயந்தும் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் அந்த சொர்க்கத்தை உரித்தானதாக ஆக்குவோம் என்று எல்லாம் வல்ல இறைவன் வசனம் 63 சொல்லி காட்டுகிறான். அதற்கடுத்தபடியாக வசனம் 64 ஒமான தனஸ்ஸலு இல்லாபி அம்ரி ரப்பிக். இந்த வசனத்தை பார்ப்பதற்கு முன்னால் இதனுடைய பின்னணியை நாம் பார்த்து விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேத வசனங்களை, திருக்குர்ஆனை இறைவனிடமிருந்து இறக்கி கொண்டு வருபவர் யார் என்று கேட்டால் மலக்குகளின் தலைவர் வானவர் கோமான் ஜிப்ரீல் அவர்கள் இல்லையா? இந்த ஜிப்ரீல் தான் எல்லா இறை தூதர்களுக்கும் வேதங்களை கொண்டு வந்தவர். அவர்களை அடிக்கடி சந்திக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் விரும்பினார்கள். அடிக்கடி ஜிப்ரீல் வரணும், நிறைய வசனங்கள் நமக்கு தரணும், நிறைய வழிகாட்டுதல்களை இந்த மக்களுக்கு நாம் சொல்லணும் என்றெல்லாம் முஹம்மது நபி அவர்களுக்கு ஒரு பெரிய பேராசை இருந்தது. ஒரு தடவை வானவர் கோமான் ஜிப்ரீல் அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களை சந்திக்க வந்திருந்த போது சொன்னார்கள், என்ன ஜிப்ரீல் அவர்களே, அடிக்கடி வரலாமே, ரொம்ப ரொம்ப கேப் விட்டு வர்றீங்களே, ரொம்ப இடைவெளி விட்டு வர்றீங்களே, அடிக்கடி வரலாமே என்று சொன்னபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வார்த்தையை சொன்னார்கள், ஒமான தனஸ்ஸலு இல்லாபி அம்ரி ரப்பிக். நபியே, உம்முடைய இறைவனின் அனுமதியின்றி கட்டளையின்றி நாங்கள் இறங்க முடியாது. வானத்திலிருந்து நாங்கள் இறங்கி பூமிக்கு வரணும்னா உங்களுடைய இறைவனின் அனுமதியின்றி நாங்கள் வர முடியாது. என்ன உங்களின் இறைவன், நம்முடைய இறைவன் சொல்லியிருக்கலாமே என்றால், உங்கள் இறைவன் தானே சொல்லியிருக்கிறான், இன்றைக்கி போங்க நாளைக்கு போகாதீங்க 2 நாள் கழித்து போங்கன்னு நான் என்ன பண்ண முடியும்? சாதாரணமாக நம்ம பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சதுன்னா நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, உங்கள் பையனை பாருங்கண்டு. உங்கள் பையனை பாருங்கள், அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு புரியும் இதுக்கு என்ன அர்த்தம் உண்டு. பிள்ளைங்க மொபைல் பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், உன் பிள்ளையை பாருன்னு சொல்லுவோம். இதை மாதிரி உங்கள் ரப்பு தான், உங்கள் இறைவன் தான் சொல்லியிருக்கிறான், விட்டு விட்டு போங்கண்டு, அதனால தான் அப்படி வர்றேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லஹு மா பைன ஐதீனா வ மா கல்ஃபனா வ மா பைன தாலிக். அந்த இறைவனுக்கு எல்லாமே உரித்தானது. நமக்கு முன்னால் நடப்பவை, பின்னால் நடக்கப் போகிறவை, இடைப்பட்ட நேரத்தில் நடப்பவை எல்லாமே அவனுக்குரியது, அவன்தானே முடிவு செய்கிறான் என்று.
இந்த முன்னால் லஹு மாபைன ஐதீனா, நமக்கு முன்னால் இருப்பவைனா அதுக்கு என்ன அர்த்தம்? உலக வாழ்வின் செயல்பாடுகள் அப்படின்னு அர்த்தம். நமக்கு பின்னால் இருப்பவைனா என்ன அர்த்தம்? மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வின் செயல்பாடுகள்னு அர்த்தம். அவ்விரண்டுக்கும் இடைப்பட்டவைனா உலகம் அழிந்து மறுமை தொடங்கும் முன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சூர் ஊதப்பட்டு உலகம் அழியும் அல்லவா, அதற்கும் மீண்டும் மனிதகுலம் எழுப்பப்படுவதற்கும் இடைப்பட்ட அந்த சூனிய உலகம். அது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இறைவன் அதை மறைத்தே வைத்திருக்கின்றான். புலன்களாலும் புரிந்து கொள்ள முடியாது. அதுவும் இறைவனுக்குத்தான் உரியது. ஒமா கான ரப்புக்க நசியா, நான் இறைவன் ஏதோ என்னைய வர சொல்கிறதுக்கு மறந்துட்டான்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இறைவனுக்கு மறதி என்பது கிடையாது. உமது இறைவன் மறப்பவன் அல்ல. வசனங்களை எப்போ தரணுமோ அப்போ கரெக்டாக தருவான். வழிகாட்டுதல் எப்போ தரணுமோ அப்போ கரெக்டாக தருவான் என்று இதற்கு பொருள். வசனம் 64. இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களுக்கு சொல்லிவிட்டு போனார்கள். ஏன் இஷ்டத்துக்கெலாம் என்னால் வர முடியாதுங்க, அது இறைவனுடைய விருப்பம்தான் அப்படின்னு. அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால், ரப்பு சமாவாதி வல் அர்த், அவன் வானங்களின் இறைவன், பூமியின் இறைவன். ஒமா பைனஹுமா, அந்த வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட உலகத்தின் இறைவன். அந்த இடைப்பட்ட உலகத்தில் என்ன இருக்குது? எங்கும் வானத்து விதானம்தான் இருக்கிறது. திறந்த வெளிகள் இருக்கின்றன. இந்த திறந்த வெளிகள் என்ன சும்மா இருக்கிறதா? நம்முடைய கண்களுக்கு இடையில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியுது. இந்த திறந்த வெளிகளில் ஒரு பெரிய உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. நற்செயல்களை வானவர்கள் இறைவனிடம் எடுத்து கொண்டு போகிறார்கள். அங்கிருந்து இறைவனுடைய பாக்கியங்களை சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஒரு பெரிய டிராவல் நடந்துக்கிட்டே இருக்கிறது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடந்துக்கிட்டே இருக்கிறது. இங்கிருந்து கொண்டு செல்லப்படுகிறது, அங்கிருந்து கொண்டு வரப்படுகின்றன. இங்கிருந்து நீராவியாக கடல் நீர் போகிறது, பிறகு அங்கிருந்து மழை வருகிறது, மின்னல் வருகிறது, இடி வருகிறது. விஞ்ஞானபூர்வமாக பார்த்தாலும் நிறைய போக்குவரத்துகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. என்பது நீங்கள் அறிந்த மொழி. நகர் LKS என்பது புதிய மொழி. தலைமுறை 4 தலைமுறை டி நகர் LKS. கலையெழில் நகைகள் தரும் கடை டி நகர் LKS. எழிலெனும் என்னும் வைர நகை டி நகர் LKS. எத்தனை டிசைன்களில் உங்கள் LKS. தலைமுறைகள் போற்றும் பந்தம், தரம், நம்பிக்கை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ், சென்னை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ். எனவே வானங்களின் இறைவன், பூமியின் இறைவன் என்பது மாத்திரமல்ல, அவ்விரண்டுக்கும் இடைப்பட்டவைகளுக்கும் அவன்தான் இறைவன். இலகிய சாதுல் கலிமுத்தையும், நல்ல சொற்களை ஒரு மனிதன் சொல்கிறான் என்றால் அந்த சொற்கள் இறைவனிடம் கொண்டு செல்லப்படுகின்றன. அந்த நல்ல சொற்களை சுமந்து செல்வதற்கு வானவர்களுக்கு இடையிலே போட்டி நிலவுகிறது. நான் தான் எடுத்துகிட்டு போக வேண்டும். நல்ல மனிதனின் உயிர் பறிக்கப்பட்டு இறைவனிடம் கொண்டு செல்லப்படுகின்ற போது வானவர்களுக்கு இடையில் போட்டி நடக்கிறது. நான் கொடுங்கண்டு. இப்படியெல்லாம் அந்த போக்குவரத்துகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே அவ்விரண்டுக்கும் இடைப்பட்டவற்றின் இறைவன் அவன்தான். சரி, அப்போது நான் இறைவனுடைய, ஜிப்ரீல் சொல்கிறார்கள், நான் இறைவனுடைய உத்தரவை பெற்று அனுமதியை பெற்றுத்தான் வந்து கொண்டிருக்கிறேன். நான் வரவில்லை என்றால் அதற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஏற்கனவே உங்களுக்கு நான் கொண்டு வந்து தந்த திருக்குரானுடைய வசனங்களை வைத்து அதை வாழ்க்கையிலே செயல்படுத்தி கொண்டிருங்கள். ஃபஅ்புதுஹு, இறைவனை நீங்கள் வணங்கி கொண்டிருங்கள். வஸ்தபிர் லிஇபாததி, இறைவனை வணங்குகின்ற போது, அவன் சொல்லியபடி வாழ்கிற போது ஏற்படுகின்ற இன்னல்களை தாங்கிக் கொள்ளுங்கள். அதனால் ஏற்படுகின்ற அசௌகரியங்களை பொறுத்து கொள்ளுங்கள். அதுதான், இறை வணக்கத்தில் ஈடுபடுகின்ற போது சின்ன சின்ன அசௌகரியங்கள் வரலாம். நேரத்தை ஒதுக்கி வர்றது சிரமமாக இருக்கும். குளிர் நேரத்தில், குளிர் பிரதேசத்தில் தண்ணீர் கொண்டு முகத்தையும் கைகால்களையும் கழுவும் போது
சில அசௌகரியங்கள் வரலாம். குறித்த நேரத்தில் மசூதியில் பள்ளிவாசலில் போய் நிற்க வேண்டும், அடித்து பிடித்து கொண்டு ஓடுவீர்கள், சில அசௌகரியங்கள் வரலாம். இவற்றையெல்லாம் நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள். ஃபஅபுதுஹு வஸ்தபிர் லிஇபாததி என்று சொல்லிவிட்டு ஹல் தஅலமு லஹு சமிய்யா, அந்த இறைவனுக்கு ஒப்பான யாரையும் உங்களுக்கு தெரியுமா என்று இறைவன் கேட்கிறான். ஜிப்ரீல் வந்து சொல்கிறாங்க, அந்த இறைவனுக்கு ஒப்பானவன் யாரையாவது உங்களுக்கு தெரியுமா, அறிவீர்களா? அவனுக்கு ஒப்பானவன் யாராவது இருக்காங்களா? வானங்களில் உள்ளவை அறிபவன், பூமியில் உள்ளவற்றை அறிபவன், இடையில் உள்ளதை அறிபவன், முற்காலத்தை அறிந்தவன், பிற்காலத்தையும் அறிந்தவன், இடைப்பட்ட காலத்தை அறிந்தவன், உலகம் அழிந்த பிறகும் மறுபடி மனிதன் எழுப்பப்படுவதற்கு முன்னுமான காட்சிகள் என்ன நடக்கும் என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கே மனிதர்கள் இங்கே இருக்க மாட்டார்கள். அவற்றையும் சேர்த்து அவன்தான் அறிவான். இந்த பண்பில், இந்த கேரக்டரில் யாராவது ஒருவன் உண்டென்று உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அப்படி யாரும் இல்லை, உங்களுக்கு தெரியாதுல்ல. உங்களுக்கு தெரியாது என்பது மட்டுமல்ல, அப்படி யாருமே கிடையாது. அப்படி இருக்க அந்த இறைவன் எனக்கு சொல்லி அனுப்புகிறான், நீங்கள் இப்போ தான் போகணும், இப்போ போகாதீங்கண்டு. எனவே அப்படி இருக்கும்போது அவன் சொல்வதை அப்படியே செயல்படுத்தி கொண்டிருங்கள். புதிய ஒரு சட்டம் வருகிறதா, அதை அடாப்ட் பண்ணிக்கணுங்க, அதை உள்ளிழுத்து கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு சட்டம் வருவதற்கு தாமதமாகிறதா, அது வரைக்கும் அதை செயல்படுத்திக்கிட்டு இருங்க. அவசரப்பட்டு எல்லாத்தையும் கேட்காதீங்க, அதில் ஒரு நன்மை இருக்கும் என்பதை ஹஸரத் ஜிப்ரீல் அவர்கள் இந்த வசனத்தில் சொல்கிறார்கள். இது வசனம் 65. அதற்கடுத்து வசனம் 66 பாருங்கள். வயக்கூலுல் இன்சானு, மனிதன் கூறுகிறான், இதா மித்து ல சௌஃப உஹ்ரஜு ஹய்யா. இப்போ இறைவன் முந்தைய வசனத்தில் சொல்கிறான், மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்க்கையில் நடக்க போகிறதையும் நான் அறிவேண்டு. அப்போது மனிதனுக்கு ஒரு சந்தேகம், மரணத்தோட வாழ்க்கை முடியாதா, அதன் பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோமா என்று. அந்த ஐயத்துக்கு இறைவன் விளக்கம் அளிக்கிறான். வசனம் 66ல் வயக்கூலுல் இன்சானு, மனிதன் கூறுகிறான், இதாமா மித்து, நான் இறந்து போய்விட்டால் ல சௌஃப உஹ்ரஜு ஹய்யா, மறுபடியும் மீண்டும் நான் உயிரோடு எழுப்பப்படுவேனா? என்ன வினோதமாக இருக்குது, தான் செத்து போயிட்டேன்ல, அதான் இறந்து போயிட்டேன்ல, அது எப்படி நான் மறுபடியும் எழுப்பப்படுவேன் என்று இறைவன் கேட்கிறான். அவலா எதுக்குருள் இன்சானும், மனிதன் நினைத்து பார்க்க வேண்டாமா? அன்னா ஹலக்னாஹு மின் கபுல் வலம் யக்கு ஷைஆ, அவன் எதுவாகவும் இல்லாமல் இருக்கும்போது அவனை நான் படைத்தேனே. அவன் எதுவாகவும் இல்லை, இப்போவாவது இறந்த பிறகு மீண்டும் எழுப்பும் போதாவது அவனுக்குன்னு சில மூலப்பொருட்கள் இருக்கு. ஆனால் அவன் எதுவாகவும் இல்லாமல் இருக்கின்ற போது அவனை நான் படைத்தேனே. அதே ஆற்றல் மிக்க இறைவன் நான் தானே இப்பவும் இருக்கிறேன். எனக்கு மரணம் கிடையாது, எனக்கு ஒப்பு ஓமை கிடையாது, எனக்கு ஈடும் இணையும் கிடையாது. நான் ஏன் அவனை மீண்டும் எழுப்ப முடியாது? என்ன இது வினோதமான சிந்தனையாக இருக்குது? மூலப்பொருளே இல்லாமல் படைத்தவன் அல்லவா நான். இப்போ உனக்கு மூலப்பொருள் வந்துருச்ச, நான் ஏன் உன்னை மீண்டும் எழுப்ப மாட்டேன் என்று கேட்கிறான் என்று சொல்லிவிட்டு வசனம் 67 சொன்னால், முதலில் உங்களை நான் எதுவும் இல்லாமல் படைத்தேனே, மீண்டும் எழுப்ப மாட்டேனா என்று. வசனம் 68 சொல்கிறான், ஃபவரப்பிக், நபியே உம்முடைய இறைவன் மீது சத்தியமாக. அந்த இறைவனே சொல்கிறான், ஃபவரப்பிக், நபியே உம்முடைய இறைவன் மீது சத்தியமாக, லநஹ்ஷுரன்னஹும் வஷ்ஷயாத்தீன, அவர்களையும் நாம் எழுப்புவோம், ஷைத்தான்களையும் எழுப்புவோம். ஷைத்தான்கள் என்றால் இவனுடைய உள்ளத்தில் தீய எண்ணங்களையும் கற்பனைகளையும் விதைத்து கொண்டிருந்தான் அல்லவா. அது எப்படிங்க, மரணத்தோட உலகம் முடிஞ்சிடாதா? அது எப்படி மீண்டும் ஒரு வாழ்க்கை என்பது வரும்? அங்கே எப்படி சொர்க்கம்ங்கிறது இருக்கும்? அதெல்லாம் மறைவான, என்னால் புரிஞ்சுக்கிட முடியாது, எதுவுமே இல்லை, சும்மா சொல்லுங்க என்றெல்லாம் மனிதன் விதண்டாவாதம் பேசுகிறான் அல்லவா. இப்போது அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் இறைவன் சொல்கிறான், ஃபவரப்பிக்க, நபியே உம்முடைய இறைவன் மீது சத்தியமாக, லநஹ்ஷுரன்னஹும் வஷ்ஷயாத்தீன், அவர்களையும் நாம் எழுப்புவோம், ஷைத்தான்களையும் எழுப்புவோம். பிறகு சும்மல நுஹதிரன்னஹும் ஹவுல ஜஹன்னம ஜிசியா, பிறகு அவர்களை நாம் நரகத்தை சுற்றி முழங்காலிட்டவர்களாக ஒன்று திரட்டுவோம், கொண்டு வந்து நிறுத்துவோம். இப்படியெல்லாம் விதண்டாவாதம் பேசுறிய, உன்னையும் நான் எழுப்புவேன்,
உன்னுடைய உள்ளத்தில் யார் இந்த விதண்டாவாதமான எண்ணத்தை ஏற்படுத்தினானோ அந்த ஷைத்தானையும் நாம் எழுப்பத்தான் போகிறேன். எப்படி எழுப்புவோம் தெரியுமா? முழங்கால் இட்டவர்களாக, அப்படியே முழங்கால் போட்டு நிற்பீங்க, பணிஞ்சு நிற்பீங்க. ஜிசியானா முழங்கால் இட்டவர்கள்னு அர்த்தம். இல்லை நுஹதிரன்னஹும்னா அவர்களை கொண்டு வந்து நாம் திரட்டி வைப்போம். எல்லாரும் முட்டிக்கால் போடுறா. இந்த ஸ்கூலில் தப்பு செஞ்சவனை வந்து வாத்தியார் நிப்பாட்டி வச்சுருப்பார் பாருங்க, முழங்கால் போட்டு. வித்தியாசமாக மற்றவங்களாம் உட்காந்துருப்பாங்க வசதியாக, இவன் மட்டும் முழங்கால் போட்டிருப்பான். அந்த மாதிரி முழங்காலிட்டவர்களாக அவர்களை நாம் எழுப்புவோம். சும்மல நன்சி அன்ன மின்குல்லி ஷியாத்தின் ஐயுகும் அஷத்து அல ரஹ்மானி இத்தியா. பிறகு நிச்சயமாக நாம் ஒவ்வொரு அணியினரிலிருந்தும் இறைவனுக்கு மாறு செய்வதில் யார் கடுமையானவர்களாக இருந்தார்களோ அவர்களை நாம் தனியாக பிரிப்போம். மொத்த கூட்டத்தையும் எழுப்பிட்டு சில பேரை அதில் முழங்கால் போட்டு நிற்க வச்சுட்டு நல்லவர்களையெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு பிறகு அந்த முழங்கால் போட்டு நிற்கிறான் பாருங்கள், அதிலிருந்து எவன் ரொம்ப முரட்டுத்தனமாக இருந்தானோ, விதட்டாவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தானோ, அவனை நம்ம தனியாக கழட்டி எடுப்போம். ஏன்னா தனியாவா நீ இங்கே போ, எதுக்கு தனியாக கூப்பிடுறது? தண்டிக்கிறதுக்காக. தனித்தனி பிரிவுகளாக அவர்களை நாம் பிரித்து விடுவோம். பிறகு எல்லாம் வல்ல இறைவன் வசனம் 70 சொல்கிறான், பிறகு அந்நரகத்தில் அவர்களில் எரிவதற்கு யார் தகுதியானவர்கள் என்பதை நாம் நன்றாக அறிவோம். சும்மல நுஹதிரன்னும் ஹவுல ஜஹன்னம ஜிஸியா சும்மல நஹனு அஅலமு. பிறகு நிச்சயமாக உறுதியாக நாம் அறிவோம், பில்லதீனஹும் அவுலாபிஹா சொலியா. யார் நரகத்திலே கொழுந்துவிட்டு எரியக்கூடிய நரகத்தில் தண்டனையை அனுபவிப்பதற்கு தகுதியானவர்கள் இவர்களில் யார் என்று நாம் தனியாக பிரித்து எடுப்போம். மொத்த மனித கூட்டம் நல்லவர்களை தனியாக அனுப்புவது, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்று மறுத்தவர்களுக்கு சான்றுகள் எடுத்து சொல்லப்பட்ட பின்னரும் மறுத்தவர்கள் எல்லாம் முட்டுக்கால் போட்டு நின்றா. நரகத்தை சுற்றி நில்லு, அதிலேயே அவனுக்கு பாதி உயிர் போயிடும். பிறகு அவர்களில் தனியாக இந்த கும்பலையெல்லாம் வழிகெடுத்த கும்பல் இருக்கான் பாருங்க, அவனை தனியாக நாம் பிரித்தெடுப்போம் என்று எல்லாம் வல்ல இறைவன் மரணத்துக்கு பின்னர் வரக்கூடிய மறுமையின் காட்சிகளை நமக்கு சித்தரித்து காட்டுகிறார். இப்படித்தான் மரணத்தின் காட்சிகள் மறுமையில் இருக்கும். இந்த நரகத்தை நீங்கள் மறுக்கின்றீர்களா? இந்த நரகத்தை உங்களால் எப்படி மறுக்க முடியும்? இந்த காட்சியை உங்களால் எப்படி மறுக்க? இவ்வளவு தெளிவாக சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு மறுக்கணும்னு தோணுதா என்று எல்லாம் வல்ல இறைவன் அந்த உணர்ச்சியை ஏற்படுத்துகிறான், அந்த உள் உணர்வை ஏற்படுத்துகிறான். நீ மறுக்கவெல்லாம் முடியாது தம்பிட்டு. சில பேர் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் என்று. எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறான், உங்கள் யார் உங்களுக்கு உதவுவதாக மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்க்கையில் உதவுவதாக உங்களுக்கு சொல்லியிருந்தார்களோ அவர்களையெல்லாம் தேடி கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள், அவர்களிடத்திலே உதவிகளை கேட்டுக்கொள்ளுங்கள். அங்கே இறைவனிடத்தில் மன்றாடுவான் நான் மனுஷன், என்னை காப்பாற்று இறைவா, தெரியாமல் போச்சுண்டு, நான் நம்பாமல் போயிட்டேன். அப்போ இறைவன் சொல்வானாம், உங்களுக்கு யாரெல்லாம் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஒன்று இல்லை என்று சொன்னார்களோ அவளெல்லாம் தேடி பாருங்க, இங்கே தான் நிற்பான், எங்கேயாவது தேடி பிடிச்சி கொண்டு வாண்டு. அவளையெல்லாம் தேடி பார்த்தால் அவர்கள் இவங்களுக்கு முன்னாலே நரகத்தில் போய் கிடப்பாங்க. ஏனென்றால் தனியாக அவர்களை இறைவன் பிரித்து விடுவான். சும்மல நன்சி அன்ன மின் குல்லி ஷியாத்தின் ஐயுகும் அஷத்து அலர் ரஹ்மான் இத்தியா. இங்கே இறைவன் சொல்லி காட்டக்கூடிய வார்த்தை ரொம்ப நுட்பமானது. அஷத்து அலர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனிடமே வரம்பு மீறக்கூடிய புத்தியோடு யார் உலகத்தில் வாழ்ந்தானோ, இப்படியெல்லாம் மறுமையினுடைய காட்சிகளை விவரித்து சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட மறுமை நாள் ஒன்று வரத்தான் போகிறது, அங்கே என்ன நடக்கும் என்பதையும் முழுமையாக அறியக்கூடிய இறைவன் அவன் என்பதை ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். Old is gold என்பது நீங்கள் அறிந்த மொழி. கோல்ட் ஸ்ரீநகர் LKS என்பது புதிய மொழி. தலைமுறை 4 தலைமுறை டி நகர் LKS.
நகைகள் தரும் கடை டி நகர் LKS. எழிலென மின்னும் வைர நகை டி நகர் LKS. எத்தனை டிசைன்களில் உங்கள் LKS. தலைமுறைகள் போற்றும் பந்தம், தரம், நம்பிக்கை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ், சென்னை. T Nagar LKS Gold House.